இரவு நேரத்தில் திக்குமுக்கு தெரியாமல் வேறு ஒருவரது வீட்டு வளாகத்தில் தஞ்சமடைந்த ஆடுகள். விரட்டியும் போகாததால் தஞ்சம் கொடுத்து உணவு கொடுத்து காவல் நிலையம் மூலமாக உரிமையாளரிடம் ஒப்படைத்த நல்ல உள்ளம். நைட்டு கடை அடிச்சுட்டு போனேன். கடைசி போயில அங்க இருந்து ஆடு நிறைய வந்துச்சு, நாய்கள் வெட்டிட்டு வந்துச்சு. வந்தோட உள்ள நம்ம பின்னாடி எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் என்னுடைய கொள்ளை இருக்கு. அதுக்குள்ள உள்ள வந்து எடுத்துட்டு போக மாட்டேங்குச்சு. நானும் 2-3 டைம் வெளியே கட்டிட்டேன். அது மறுபடி உள்ளே வந்துருந்துச்சு. உள்ள வந்து படிச்சு சரி படுக்கட்டேன் பார்ப்போம், காலையில் யாராச்சும் வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. அது பிறகு காலையில் 8-9 மணிக்கு போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டேன். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே உள்ள உப்பூர் பகுதியை சேர்ந்த ஜூஸ் கடை நடத்தி வரும் கணேசன் இரவு 11 மணி அளவில் கடையை அடைத்துவிட்டு கடைக்கு பின்புறம் உள்ள தனது வீட்டிற்கு வந்தபோது ஈசிஆர் சாலையில் அலறி அடித்துக் கொண்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் அவரது வீட்டு வளாகத்திற்குள் புகுந்து விட்டதாம். அந்த ஆடுகளை வெளியே விரட்டியும் போகாமல் பரிதாபமாக அவை அடைக்கலம் கேட்டு வீட்டுக்கு வருவது போல வெளியே செல்ல மறுத்து உள்ளேயே வட்டமிட்டு ஓடியதாம். இதனை பார்த்து மனம் இறங்கிய கணேசன் இரவு நேரத்தில் எங்கே அவை போகும் என அவற்றிற்கு தஞ்சம் கொடுத்தார். காலையில் எழுந்து முதல் வேலையாக திருப்பாலைக்குடி காவல் நிலையத்தில் இது குறித்த தகவலை தெரிவித்தார். இந்த நிலையில் ஆடுகளை தேடி ஆர்எஸ் மங்கலம் அருகே வெட்டுக்குளம் பகுதியை சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் ஆடுகளை கடந்த 2 நாட்களாக பல இடங்களிலும் தேடி அலைந்து தெரிந்து வந்த நிலையில் இது குறித்து போலீசார் மூலம் கணேசனிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாக்கியராஜிடம் கணேசன் அந்த ஆடுகளை ஒப்படைத்தார். கணேசனின் இந்த இரக்கமுள்ள செயல் அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கி உள்ளது.